அப்படின்றதுலாம் சரி. நீனே இவ்வளோ கஷ்டப்படுற மச்சானெல்லாம் நினைச்சாலே இதுக்கப்புறம் வந்து கல் இருக்குல்ல நான் தெரியாது எப்போ எப்படியோ வராங்கடா அவங்க கல்லில் ஆடாம போனா வீடியோ எடுத்துட்டு வரல. ஸோ கைஸ் நாங்கள் இப்போ என்னது இது என்ன ஃபால்ஸ் இது பேர்லாம் தெரியாதுல்ல, கௌரி சங்கரா ஃபால்ஸ். கௌரி சங்கரா ஃபால்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். வே பார்த்தீங்கன்னா பார்க்க கேஷுவலாக தெரியும், ஆனால் கொஞ்சம் கொடூரமாகவே இருந்துச்சு. ஆமாம், ஒரு ஸ்லோமோ வீடியோ ஒன்று இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க என்கிட்ட கேட்டு அந்த ஸ்லோமோவையும் பாருங்கள். மச்சான் ஃபன் பண்ணது இருக்குது. அடுத்த இது வந்துருச்சு, இங்கே ஒரு ஃபன் இருக்குது. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அடுத்த தண்ணி வந்துருச்சு, அடுத்த தண்ணியும் வந்துருச்சு. நாங்கள் இப்போ அப்படியே இதே விளாக்லேயே அடுத்த தண்ணியும் காட்டுறோம். ஆமாம், ரோடு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தலைண்ணா. அவன் போயிட்டான், இதோ பாருங்க. ஏன்டா நீ நடந்து போக ஒத்துக்க மாட்டா? பார்த்தீங்கன்னா மச்சான் வித்த காமிச்சின்னு இருக்கான் தண்ணியில். இறங்கிட்டான் மச்சான். இரு மச்சான், நான் விளாக் எத்தனை முன்னாடி போகிறேன். வந்துடும் இரு மச்சான். கல் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணியோட கிளாரிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே குளிக்கலாம், ஆனால் மதி ஒத்துக்க மாட்டான். அதனால் அங்கே பாருங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. மதி சே ஹாய். ஸோ இவர் தான் எங்களோட ட்ரிப் அட்வைசரு. மாஸ்க் ஆட்டோப்பில் இந்த ரோடு வந்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டீங்க இது என்ன மாதிரி ரோடுன்ட்டு. ஆக்சுவலாக இது ரோடுன்னே நம்ப மாட்டீங்க யாரும். ஸோ தீஸ் ஆர் மை க்ரூ. ஆமாம், அண்ட் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கட்டும். நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். என் பின்னாடி இப்படி இருக்கா, ஓகேயா? ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணுன்னா டடா தண்ணி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, கிளாரிட்டி. அண்ட் எனக்கு இங்கே இருக்க ராக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய். மச்சான் ஹாய் சொல்கிறேன். கைஸ் நாங்கள் இப்போ திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரீசனு ஒரு ஃபன் ஒன்று நடந்துருச்சு. இப்போதான் பின்னாடி ஒரு இதுலேருந்து ஏறணும், அதுக்குள்ள அடுத்த தண்ணி வருது. எனக்கு தெரிஞ்சு ஃபால்ஸு நாங்கள் குளிக்கிறதுக்கு இல்லை, பைக்கு குளிக்கிறதுக்காக இருக்கும். டேய் நான் இங்கே பைக்கு நிப்பாட்டிடுறேன்டா, போதுண்டா. இதில் என்ன ஃபன்னுன்னா நாங்கள் கிராஸ் பண்ண அத்தனை தண்ணியுமே திரும்பவும் கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போகணும். அதுதான் இங்கே ஃபன்னு. கிராஸ் பண்ண எல்லா தண்ணியும் திரும்ப கிராஸ் பண்ணணும். டேய் உங்களால் முடியும்டா. எவ்வளோ தூரம்? ஏய் மச்சான் மலையில ஏற்றின்னு இருக்கான் மச்சான். எனக்கு தெரிஞ்சு மேலே முக்கூட்டில் விட்டுருவான். இவ்வளோ இதுவாக இருக்கும்னு எதிர்பார்க்கல நான். எல்லாமே ஒரு மெமரிஸ் எடுத்து வைப்போம். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடும். கண்டிப்பாக மாப்பிள்ள. அவ்வளோதான்டா, பார்க்கிங் கண்டுபிடிச்சிட்டாங்களா? மேலே போனால் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். யாரா இது? ஈரோடு. டேய் யாரோ ஈரோடாண்டா. So guys, we are officially started our பாதி எப்படி இருக்குனா ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதான் பாருங்க, இப்போதான் நாங்கள் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரடி முன்னாடியே தள்ளு. இப்போதான் நாங்கள் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இதாகிடுச்சு ஃபுல்லாக வீடியோ. ஆமாம், ஸ்டோரேஜ் ஆல்ரெடி மழை வந்தா மச்சான் தண்ணி அதிகமாக இருக்குது. பாருங்க வழி எப்படி இருக்கு பாருங்க. பயங்கரமாக கொண்டு போகிறானுங்க வழியெல்லாம் பார்த்தா நம்பவே மாட்டீங்க. இவனுங்க ஃபால்ஸுக்கு தான் கூப்பிட்டு போகிறானுங்களா இல்லை யாரோ ஒரு ஆளை கொலை பண்ண கூப்பிட்டு போகிறானுங்களா அப்படின்றது எனக்கும் தெரியல. முன்னாடி வீடு கட்டினா ஆமாம் உள்ளூரெல்லாம் காமிச்சிட்டு போவோம்.
மச்சான் வழி நல்லா இருக்கு கைஸ். பேசாம இதெல்லாம் கட் பண்ணி ஒரு vlog-ஆவே போட்டுட்டாடா யூடியூப்ல. ஆ யூடியூப்ல போட்டா எல்லாம் வந்துருவானுங்கடா போடாதடா. ஏய் நீ திரும்ப திரும்ப வர போறியா? நான் இல்ல இல்ல. ஆ சோ பாருங்க மதி இவர் போற இடம்லாம் காதல் தான் பண்ணிட்டு இருக்காரு. நடு காட்டுல கூட எனக்கு டவரே கிடைக்காம இருக்கு. மரண்டா இது, மரண்டா இது. தண்ணி ஊத்துதா அதான்டா ஃபால்ஸ். எங்க தெரியலையே அவதான் சொல்றான். அங்க பாடுறான் அங்க பாடுறான்றான், எங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டான். உங்களை சுத்தி மழை தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுலயும் தண்ணி கம்மியா இருந்தா மதி இறக்க விட்டுருப்பான் வண்டிய. ஏதோ கொஞ்சம் மனசு கஷ்டப்படாது ஒரே எண்ணத்தோட தான். ஏதோ கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கவும் இல்ல நிறுத்திட்டு போலாம் அப்படின்ட்டான். எனக்கு என்ன பயம்னா ஆல்ரெடி மழை பெஞ்சு தண்ணி. ஓ அதோ இருக்கு ஃபால்ஸ பாத்துட்டோம். ஆக்சுவலா நேர்ல பாத்துட்டோம். அங்க அதான்டா போறோம். நேர்ல பாத்துட்டோம். நல்லா உச்சில இருந்தே கொட்டுறான் தண்ணி. மேலெல்லாம் கிடையாது. அடிங் மேல போய் டைவ் அடிக்க போற. ஊத்துது கீழே ஊத்துதுல. அதான் நான் எந்த தைரியத்துல வீடியோ எடுக்கிறேன்னா என்கிட்ட ஸ்டோரேஜ் நிறையா இருக்கு. லெஃப்ட்ல அதிக ஓட இருக்கு. ஆமா. ஸோ உங்களுக்கு குட்டியா இப்போ ஃபால்ஸை காட்டுறேன். அது தெரிய மாட்டோம். ஆமா எனக்கு தெரிஞ்சு நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். குத்துதா? அட்டைப்பூச்சா? இதோ பாரு மதி, நீ எதுக்கும் தள்ளியே வாயேன். ஆல்ரெடி இப்படிதான் கேரளால அட்டைப்பூச்சை கொண்டு வந்து விட்டாங்க guys. இதை நான் அப்லோடே பண்றேன்டா. எப்படி இருக்கு பாப்போம்டா. நம்மளும் ஒரு விஜய் சித்து vlogs அவங்கள மாதிரி பெரிய ஆளா வர முடியுதா பாப்போம்டா. அது வழியா நீ பாத்துருந்தா நேரத்துக்கு பைக்ல வந்திருப்போம். இதுலயே வண்டி விட்டு ஏத்திருக்கலாம். நீ சொன்ன இதுவா? இல்லடா இது சும்மா டேய் இது இல்லடா நம்ம மேல போறோம்டா. நல்லா இருக்கு. போறோம். பொதுக்கி பதிவு பண்றேன். இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆமா குளிச்சு கூட போலாம். இங்க தண்ணி கலங்கலா இருக்குடா. சூப்பரா இருக்கு. அங்க மட்டும் எப்படி வரும்? அங்க கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வருடா. இல்ல ஒரு ஆளு சுத்தி தான் இருக்கும். ஆனா உண்மையாலுமே ஆசம் கைஸ். மதியோட பிளான் எப்பயுமே சொதப்பாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள். இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். அப்படி இல்ல. இப்போ மழை பெஞ்சு விட்டுருங்கல. ஒரு 4 days கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தண்ணி இருக்காது. எப்படிதான் லாக் பண்றாங்க, கையை அப்படியே வச்சுட்டு போறாங்கன்னு தெரியல. பைப் போட்டு எடுக்கறாங்கடா. இதுதான் கோயில். நம்ம ஸோ உங்களுக்கு மேலே போயிட்டு நான் வியூ காட்டுறேன். ஏய் கோவில்டா இது. கோயிலா இது? ஓ ஓய் ஆமா. இங்க பாருங்க. இந்த மாதிரி போறோம். இதோட மேல போயிட்டு வரலாமா? எப்படி போணும்? இங்க பாரு இடம் இது. இப்போ இது வச்சு வந்திருக்காங்க. வரும்போது ஆனா போலாம். படிக்கட்டு இருக்கு. கைஸ் நாங்க எதிர்பார்த்ததை விட ஃபன்னா இருக்கு. இல்ல இல்ல நீ வீடியோ எடுத்துக்கோ. வீடியோ தான் எடுத்து நின்றேன். சரி அப்படியே திரும்பி போங்க. என்ன பண்ற? போயா. ஐயா அப்ப உண்மையாலுமே இடுப்பளவு தண்ணி இருக்குமாடா? டேய் பயமா இருக்குடா மதி. நான் பாறையில கூட போ. இந்த குணா குணா கேவ் மாதிரி தான்டா இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்தா கண்டுபிடிக்கிறான்னு தெரியலடா. ஸோ இப்போ நாங்கள் கரெக்டாக இதுலேருந்து நடந்து அங்கே போனோம். இது ஃபுல்லாக தண்ணியா, இடுப்பளவு தான்றான். இவனை நம்பி போகிறது தான் பயமா இருக்கு. ஸோ நான் இப்போ ஃபோனை உள்ள வைக்க வேண்டிய நேரம். நான் கிராஸ் பண்ணிட்டு என்ன ஃபன் நடந்துச்சுன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இதுக்குள்ள வரது எவ்வளோ கஷ்டம். தண்ணியில தான் வரணும். டேய் இருட்டுதுடா மச்சான் வாடா. ஏய் மதே. டேய் வீடியோ எடுத்துனுக்குறேன். ஏய் மதே டேய். ஏய் மதே. கேக்குதா இல்லையா அவனுக்கு? உயிரோட வரானா? என்னாச்சு இவனுக்கு?
ஏய் நவுருடா தொப்பைய காமிச்சிருக்காரா. டேய் ஏன்டா கம்ம தூக்கி போட்ட? டேய் நீ பயப்படுறதெல்லாம் விழுகுதுடா. ஜபசீலன் 3 2 1 செம 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 அவ்வளோதான். ஓகே வந்துட்டான். ஸோ இங்கே வந்து நாங்கள்லாம் குளிச்சிட்டோம். ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ அதான் ஃபால்ஸு. ஒரு வாட்டர் சச் அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கு மேலே சரியான ஒரு வியூ இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அது வருமா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ராஜன் மாதிரியே ஆகிட்டு வந்தாங்க. அண்ட் இதில் ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளோதான் உடனே பிளான் பண்ணுவான். ஹலோ கைஸ், ஸோ நாங்கள் விளாகை இதோட முடிச்சுக்கிறோம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எதுவும் பண்ண வேணாம். திருச்சா போவோம் பாய். அவர் விட்டு போயிடுவாங்கடா இவங்க. வாடா.